வணக்கம். மது பழக்கம் ஆண்மையை குறைக்குமா? ஆண்மை பிரச்சனையை உண்டு பண்ணுமா? மது, புகைப்பழக்கம், போதை மருந்துகள் இவை எல்லாமே ஆண்மை குறைவை உண்டு பண்ணும். சிகரெட்டெல்லாம் நேரடியாக இரத்த குழாய்களை பாதிக்கும். இரத்த குழாய்களை சுருங்க வைக்கும். உடல் முழுவதும் அது பண்ணும். அதனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. சிகரெட்டு ஒரு 15 வருடம்லாம் பிடிச்சோன்னா ஹார்ட் அட்டாக் வரும், ஆண்மை குறைவு வரும், கால்களையே வெட்டி எடுக்க வேண்டியது இருக்கலாம். இதோட சர்க்கரையும் சேர்ந்ததுன்னா ரொம்ப ஆபத்தானது இந்த காம்பினேஷன். இது அதே போல் மது, போதைப் பொருட்கள். இதுக்கு ஒரு முக்கியமான இந்த இடத்துல நம்ம சொல்லணும். ஆணுறுப்பும் ஹார்ட் இரட்டையர்கள். முதல்ல ஆணுறுப்பு தான் அடி வாங்கும், ஆண்மை குறைவு தான் வரும். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் ஹார்ட் அட்டாக் வரும். உலகம் முழுவதும் இதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதுகிறாங்க. ஆண்மை குறைவு வந்தாலே சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஹார்ட்டையும் சேர்த்து செக் பண்ணணும், ஆணுறுப்பையும் செக் பண்ணி ரெண்டுக்குமே சரி செய்து கொள்ளணும், மருந்துகள் எடுக்கணும். ஆனால் நம்ம ஊரில் தான் இதை பற்றி கவலைப்படாமல் ஏதாவது ஒரு மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வரும்போது சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அதனால் சிகரெட்டு, மது, போதைப் பொருட்கள் எல்லாமே ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். மதுவில் மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஆரம்பத்தில் மது சாப்பிடும்போது கொஞ்சம் செக்ஸ் ஆர்வம் அதிகமான மாதிரி தெரியும். மது குறைந்த அளவு சாப்பிடும்போது அது உங்களுடைய இன்ஹிபிஷன், அந்த ஒரு எங்கே இருக்கிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், என்ன நடந்துக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு இன்ஹிபிஷனை குறைக்கும். அதனால் செக்ஸ் ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். தவறாக கூட பல பேர் நடந்துக்கலாம், அதிகமான ஆர்வத்தோடையும் அவங்க நடந்துக்கலாம். ஆனால் மது அதிகமாகும்போது இவர்கள் தவறாக இவர்களுக்கு என்ன ஆகிடும்னா முழுமையாக மூளையை அது செயலிழக்க செஞ்சிடும். இவங்க செக்ஸ் பண்ணணும்னு விரும்பினாலும் விரைப்புத்தன்மை அவங்களுக்கு நன்றாக இருக்காது. அதனால் மது குறைந்த அளவு சாப்பிடும்போது ஒரு கிளர்ச்சி இருக்கும். ஆனால் மது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா தாம்பத்திய உறவுக்குள்ளே முடியாது. அதனால் அது இல்லாமல் தொடர்ச்சியாக மது சாப்பிடும்போது மது மூளை நரம்புகளையும் பாதிக்கும், கல்லீரலை பாதித்து சிரோசிஸ் என்ற நோய் பெண் ஹார்மோன் உடம்பில் அதிகமாகிட்டு இருக்கும். அது இன்னொரு காரணம். விந்து பைகள் சுருங்கி போய் உடம்பில் பெண் ஹார்மோன் அதிகமாகிட்டு இருக்கும். இது இன்னொரு காரணம் ஆண்மை குறைவு ஆல்கஹாலில் வர்றது. இன்றைக்கி ஆல்கஹால் சாப்பிட்றது ஒரு சோஷியல், காஃபி டீ சாப்பிட்ற மாதிரி நண்பர்கள் சந்திக்கும்போது ஆல்கஹால் சாப்பிட்றதுன்றது இயல்பான ஒரு விஷயமாகிட்டு இருக்குது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமும் கூட. இந்த மாதிரியான ஒரு போக்கு கண்டிப்பாக நிறுத்தணும். இப்போ சமீபத்தில் திரை பிரபலங்கள் எல்லாம் மது, போதைப் பொருட்கள், இந்த மாதிரியான பாலியல், பல்வேறு வகையான தவறான உறவுகள், இதிலெல்லாம் பல்வேறு தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பெங்களூரில் இந்த மாதிரியான பார்ட்டி, போதைப் பொருட்கள், நிர்வாண நடனம் இதெல்லாம் இப்போ பிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கலாச்சாரம் எல்லாமே ஆபத்தானது. ஏதோ பார்த்தா ஒரு கிளர்ச்சியுற்ற மாதிரி தெரிந்தாலும் கூட நீண்ட நாள் இவர்கள் உயிர் வாழ்கிறதுல கஷ்டம். அதே மாதிரி பால்வினை நோய்கள், ஹார்ட் அட்டாக் வர்றது, பல பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். ஆண்மை குறைவும் சேர்ந்து வரும். வணக்கம்.